சாயங்கால நேரத்தில் குழந்தைகள் ஸ்கூல் விட்டு வர்ற டைம்லையும் ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் எண்ணெய் நெய் எதுவுமே சேர்க்காத ஹெல்த்தியான இந்த ஸ்நாக்ஸை நீங்கள் செய்து கொடுங்க. வாழைப்பழம் கனிஞ்சு போச்சுன்னா தூக்கி போடாதீங்க. நான் ஃப்ரைசரில் எடுத்து வச்சுட்டேன். அது ஜூஸ் போடுறதுக்கு, ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு, இந்த மாதிரியான ரெசிபிஸ் செய்கிறதுக்கு உதவியாக இருக்கும். நான் செவ்வாழைப்பழம் வாங்கி வச்சுருந்தேன். அதிலேருந்து ஒன்று எடுத்துக்கிட்டேன் ஃப்ரைசர்லேருந்து. செய்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து இந்த மாதிரி உரிச்சிட்டு மசிச்சு வச்சாச்சு. இப்போ நம்ம மாவு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த கப்பில் அரை கப்பளவு நான் வெல்லம் எடுத்திருக்கேன். ஒரு கப்பளவு தண்ணி ஊற்றி அது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு நல்லா நம்ம வடிகட்டி மறுபடியும் ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது கூடவே இன்னும் ஒரு அரை கப்பளவு தண்ணி, 1/4 டீஸ்பூன் உப்பு, நம்ம வாசத்துக்கு ஏற்ப ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. பாதி தேங்காய் துருவினதையும் நல்லா அது கூடயே சேர்த்து விடுங்க. கொஞ்சம் கொதித்து வரட்டும். அந்த தேங்காய் பால் பிரிஞ்சு வரும்போது டேஸ்ட் நமக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு பிரிஞ்சு வரும்போது ஒரு கப்பளவு அரிசி மாவை அது கூட சேர்த்துக்கலாம். தேங்காய், அரிசி மாவு இது எல்லாம் சேர்த்து நல்லா கிண்டும்போது நல்ல வாசமாகவும் நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்ல பக்குவமாக நமக்கு கிண்டி எடுத்தாச்சு. மாவு பார்த்திங்கன்னா கையில் ஒட்டவே இல்லை. உங்ககிட்ட எந்த வாழைப்பழம் இருந்தாலும் ஓகே. நான் ஸ்டவ் ஆன் பண்ணி தான் வச்சுருக்கேன். குறைவான தீயில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம வாழைப்பழம் மசிச்சு வச்சதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவில் நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த வாழைப்பழத்தோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா கடித்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. செவ்வாழை தான் போடணுமான்னு இல்லை. உங்ககிட்ட இருக்கக்கூடிய எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் நீங்கள் போடலாம், நல்லா தான் இருக்கும். ஆனால் செவ்வாழை கொஞ்சம் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. எங்கள் வீட்டில் வாங்கி மிச்சமான அந்த வாழைப்பழத்தை வச்சு தான் நான் செஞ்சுருக்கேன். இந்த அளவுக்கு பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு இப்படி திரண்டு வரும்போது நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடு ஆற விட்டுறலாம். கொஞ்சம் வெதுவெதுப்பான சூடாக ஆறி வந்துட்டுருக்கட்டும். இப்போ நம்ம வாழை இலை ரெடி பண்ணிக்கலாம். நான் முதல் நாளே வாழை இலையை வெட்டி வச்சுட்டேன். அதனால் எனக்கு சுற்றுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி சுருள் சுற்றிட்டு இப்படி ஒரு டைட் பண்ணுறதுக்கு ஒரு குச்சி எடுத்து இந்த மாதிரி பின் பண்ணி விட்டுருங்க. இப்போ உங்ககிட்ட இப்போ வாழை இலை இந்த மாதிரி சுத்த வரலை அப்படின்னா சில வாழை இலைகளை நீங்கள் மொத்தமாக இருக்கும், அந்த இலைகளை ஸ்டவ்வில் நீங்கள் கொஞ்சம் லைட்டாக காட்டி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி சுற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லா மாவுகளையுமே நம்ம அந்த இலைகள் சுருள் மாதிரி சுற்றி வச்சுருக்கோம்ல, அதில் எடுத்து நல்லா அமுக்கி விட்டு அப்படியே லைட்டாக நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், மாவுக்கு அதிகமாக தன்மை விட்டுறாதீங்க. தண்ணியாக இருந்துச்சுன்னா நமக்கு கொல கொலன்னு இருக்கும், டேஸ்ட்டு நல்லா இருக்காது. நான் போட்ட சர்க்கரையோட அளவு பார்த்திங்கன்னா மீடியமான ஸ்வீட் தான் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு அதிகமாக ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. நான் ஒரு கப்புக்கு அரை கப் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒரு கப்புக்கு 3/4 கப் அளவு சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் சுகர் ஆட் பண்ணுறதுனால அது உங்களுடைய இஷ்டம்தான். இப்போ இது எல்லாத்தையுமே இட்லி பாத்திரத்தில் எடுத்து வச்சு நான் ஸ்டவ் ஆன் பண்ணி கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்துக்கு வச்சுருந்தேன். ரொம்ப சூப்பராக குக் ஆயிருச்சு. அதுவும் அந்த வாழை இலையிலேருந்து நமக்கு வேகும்போது பார்த்திங்கன்னா நல்ல அந்த வாழை இலையில் இருக்கக்கூடிய சத்து எல்லாம் அது கூட சேர்ந்து நல்ல ஒரு வாசமாகவும் நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் நமக்கு இது கிடைக்கும். ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நீங்களும் செய்து பாருங்கள். இது ஒவ்வொன்றும் குழந்தைங்கள் சாப்பிட்டாலே போதும். ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதாகவும் இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சல்காஸ் கிச்சன் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க. நெக்ஸ்ட் இது மாதிரி சூப்பரான வீடியோவோட பார்க்கலாம். பாய்.